என்னுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கிறது. என்னுடைய லாஸ்ட் ஸ்டாப் ஆலந்தூர். ஏன் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நம்ம மனசுக்கு பிடிச்ச நமக்கு என்னுடைய சொந்த தொகுதியை நான் கடைசியாக தான் பண்ணுவேன். எனக்கு ஓட்டு 1000 விளக்கில் இருந்தாலும் என்னுடைய வீட்டு மனை எல்லாமே ஆலந்தூரில் தான் இருக்குது. வெற்றி வேட்பாளர் சகோதரர் சரவணன் அவர்கள் ஆலந்தூருக்கு தேவையான மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எனக்கே சொந்த அனுபவத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 வருஷமாக அன்பரசு அவர்கள் மேலே தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குது, அதை பற்றி இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக ஆலந்தூர் மக்களுக்கு, குறிப்பாக என்னுடைய மக்கள், ஆலந்தூர் மக்கள் எங்களுடைய மக்கள், அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒன்றுமே செய்யலை. ஆனால் சொல்லாததையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே அந்த பாதாள சாக்கடை ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லி அதை போட்டதில் ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் அதை திருப்பி வேற நோண்டி அதில் வேற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான 1000 கோடி ஊழல் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். திமுகனாலே எப்பவுமே சயின்டிஃபிக் கரப்ஷன், சயின்டிஃபிக் கலெக்ஷன் தான். அதுக்கெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னால் அது எங்களுடைய சகோதரர் சரவணன் அவர்கள் தான். அவருடைய நீண்ட அரசியல் செயல்பாட்டிலே இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1. 2வது, ஐயா பொய் தாங்க முடியல. ஐயா முடியல, டயர்டாயிடுச்சு. பொய்யை கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் செய்த பெண்கள் துரோகத்தையும் தமிழக துரோகத்தையும் மறைக்கிறதுக்காக டிவியில் அருமையாக முடியெல்லாம் சீராக வச்சு மேக்கப் போட்டு ஒரு பொய்யை விளம்பரமாக கொடுத்தாருன்னு பார்த்தா, ஏன் அதை பொய்ன்னு சொல்கிறேன்னா, மோடி அவர்கள் கொடுத்த சீரமைப்பு திட்டத்தில் 59 சீட்டு வரும். இவங்க அதை வேணான்னு சொல்லிவிட்டாங்க. ஏன் வேணான்னு சொன்னதுக்கு 1000 சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ அது வேணான்னு சொன்னால் நமக்கு 39 சீட்டில் 10 சீட் போகும். 10 சீட்டை தமிழகத்துக்கு இழக்க வேண்டி வரும். சரி, நம்ம இனிமேல் எம்பி ஆக போகிறதில்ல, அதனால் எதிராளிக்கு எம்பி சீட்டு குறையட்டும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தில் பிஜேபி எது செஞ்சாலும் அதை எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நல்ல ஒரு திட்டத்தை மறுசீரமைப்பை தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. 2வது, பெண்களுக்கான இடஒதுக்கீடு அநியாயமாக கெடுத்துட்டாங்க. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு பெண்கள் மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ ஆகலாமா? ஏன் நாங்கள்லாம் நல்ல உழைப்பாளிகள் இல்லையா? எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா? பெண்களுக்கான இந்த துரோகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அதுக்கு முதலமைச்சரே போய் சொல்கிறாரு. அது வரலாற்றில் நான் பார்க்காததுன்னு நினச்சேங்க. அதையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகை அப்படின்னு ஒரு பெருந்தகை இருக்கிறாரு. அவர் செய்கிறாரு பாருங்க. தன் தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறத மேடையில் அத்தனை 1000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போவுமே எந்த கூச்சமும் இல்லாமல் தன் இஷ்டத்துக்கு அடித்து விட்டாரு பாருங்க. அதெல்லாம் நான் லைஃப்பில் எனக்கும் ஆகுது வயசு. நான் 5 தேர்தல் பார்த்தாச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அதை விட சூப்பரு, அடுத்ததுக்கு அவரை வரவே வேணான்னு சொல்லிட்டாங்க போல. ஏய், நீ எங்கேயாச்சும் ஸ்டேஜ் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வெளியே சொல்ல முடியாமல் வைக்கப்பட்டுக்கிட்டு என் வீட்டில் ஐடி ரைடுன்னு பொய் சொல்கிறாருங்க. ஏங்க, ஐடி ரைடு உங்கள் வீட்டில் வந்தால் உங்களை ஏங்க பிடிச்சி வச்சுக்க போகிறாங்க? உங்கள் வீட்டு முழுக்கவும் எடுத்து வண்டியில ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஐடி ரைடும் வரல, ஐக்யூ ரைடும் வரல. ஏன்னா ஐக்யூ ரைடு வர்றதுக்கு உங்கள் வீட்டில் சான்ஸே இல்லை. அதனால தான் நீங்கள் உங்கள் மொழிபெயர்ப்பிலேயே உங்கள் ஐக்கியம் தெரிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட பொய்யர்கள், பொய், புரட்டு, மோசடி, ஏமாற்று போதும் என்று தமிழ்நாடு சொல்கிறது. ஆலந்தூரில் எல்லாருமே படித்தவங்க, பண்பானவங்க. காசு கொடுத்து கலெக்ஷன், காசு கொடுத்து கவரவே முடியாது. நங்கநல்லூர் ஏரியாவில் நான் பெருமையாக சொல்கிறேன், காசுக்காக ஓட்டு போடுற கூட்டம் கிடையாது. தானாக சேர்ந்த கூட்டம். எங்கள் வேட்பாளர் சரவணன் ஐயா அவர்கள் பின்னாடி சேர்ந்த கூட்டம். மிகப்பெரிய வெற்றியை எடப்பாடியார் பெற்று இரட்டை இலை சின்னத்தில் அந்த தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார். நல்லாட்சிக்கு இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி
அங்கே டெல்லியில் மோடி, தமிழ்நாட்டுக்கு நன்மை கோடி. திருவண்ணாமலையில் வந்து இன்னைக்கு ஒரு 15 வயசு சிறுமி பாலியல் இன்னைக்கா நான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நான் தரை மருமகமாக வந்ததுனால இங்கே வந்து இறங்கி நீங்கள் எனக்கு இப்போ உடனடியாக திருவண்ணாமலையில் நேற்று விருதுநகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதுடைய அதிர்ச்சி போகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி திருவண்ணாமலையில் மீண்டும் சிறுமிக்கு பாலியல் கொடுமை நடந்திருக்குது. அது என்னவோ தெரியல, ஆந்திராலெல்லாம் வந்து நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கங்க. தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கத்திரிக்காய் விற்கிறதுக்கு ஆந்திராலேருந்து ஒரு தாயும் மகளும் வந்தாங்க. அவங்கள கூட சும்மா விடாமல் திமுக புள்ளிகள் ஆந்திராவில் கேட்குறாங்க, திமுக காரங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்களா, இவங்களை வந்து எங்களால் அங்கேருந்து இங்கே வந்தாலே ஒன்றும் சமாளிக்க முடியல, நீங்கள் அங்கேயே இருக்கீங்களே எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மாறிடும்னு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாளில் ஆட்சி மாறுதுன்னு தெரிஞ்சு அவசரமாக பெண் பிள்ளைங்களுக்கு இவங்க வந்து தங்களுடைய வக்கிரங்களை அவங்க மேலே இறக்குறாங்கன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விடியாத அரசில் இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ, இன்னும் இந்த மார்ச் 4ஆம் தேதி நாளைக்கே வராதான்னு நமக்கெல்லாம் இருக்குதுங்க. சாரி, மே 4ஆம் தேதி நாளைக்கே வராதானே. எனக்கு மார்ச் 4ஆம் தேதியே வந்திருந்தா கூட ஓகே. மே 4ஆம் தேதி நாளைக்கே வராதானே பக்குன்னு இருக்கு. நான் என்னுடைய பிரச்சாரத்தை திருவண்ணாமலையிலேருந்து தான் ஆரம்பித்தேன். கண்டிப்பாக வேலியே பயிரை மேய்து எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த மாதிரி குற்றங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மக்கள் இதுக்கு சரியான பாடத்தை புகட்டுவாங்க திமுக தீய சக்திக்கு. மேடம், தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போது விஜய் வந்து சொல்லிட்டு வராரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் மன்னிக்கணும், விஜய் அவர்களை பற்றி கேள்வி கேட்குறீங்க. அதுலேயும் அவருடைய பெண்களிடம் அவருடைய செயல்பாடு பற்றி கேள்வி கேட்குறீங்க நீங்கள். நோ கமெண்ட்ஸு. அவருடைய செயல்பாடு அந்த ஏரியாவில் நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஓகே. ரெண்டாவது, போகிற இடத்துலலாம் அவர் வந்து இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறான்னு சொல்கிறீங்க. அவர் பாதி இடத்துக்கு போகவே இல்லை சார். அவர் போன இடத்த விட கேன்சல் பண்ண இடங்கள் தான் அதிகம். முதல்ல அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கு மட்டுமே சார்புடையவர்கள் மட்டுமே அந்த கட்சியில் இருக்காங்கன்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்னு தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ எம்மதமும் சம்மதமாக இருக்கணும். அவர் வந்து ஒரு இடத்துக்கு மட்டும் போகிறாரு. அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரும் ஒரு மதத்தை மட்டும் சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவருக்கு வர்ற ஃபண்டும் கிறிஸ்துவர்கள் மிஷனரி ஃபண்ட்ஸ் வருது. இப்படிலாம் நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுதே அவர் அதற்கான ஒரு சரியான பதிலடியை கொடுத்துருக்கணும். அதை செய்ய தவறும் போது சந்தேகம் வலுக்கு. இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட வந்து சினிமா மோகம் வந்து மிகவும் ஒரு பெருசாகவே கவர்ச்சி வந்து பெருசாகவே இருக்குது. இதனால வந்து அவருக்கு என்ன புரியும்? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதே நான் மறுக்கிறேன். ஒரு சாராரில் இளைஞர்கள் அப்படி நடக்கிறது, விபத்து நடக்கிறதெல்லாம் வந்து நடக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா இளைஞர்களும் அப்படிலாம் இல்லை. தெளிவான இளைஞர் சமுதாயம் தமிழ்நாட்டில் உள்ளது. அதற்கான அத்தாட்சியை, அதற்கான நிரூபணத்தை நீங்கள் மே 4ஆம் தேதி தெரிந்து கொள்வீர்கள். ஒரு சாரர் போயிட்டு வந்து வாகன விபத்தில் விழுறாங்க. அவர்கள் வந்து அவர் விஜய் வந்து நம்ம வெற்றி வேட்பாளர் சரவணன் அவர்களையும் பற்றியும், ஆலந்தூர் பற்றியும், எடப்பாடியாரை பற்றியும் கேளுங்க. ஓகேவா? இப்போது களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வரவேற்பு வந்து நீங்கள் தமிழ் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணுறீங்க. அதிமுகவோட வரவேற்பு எப்படி இருக்கு? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரோட வாக்குகள் வந்து பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால திமுக கூட்டணிக்கும் விஜயும் பிரிக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் வந்து எப்படி பார்க்குறீங்க? சார், அவர்களுக்கு பாவம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு எதுவும் இல்லாமல் அவரே மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படின்னு ஆயிட்டாரு. அவரை பற்றி பேசி பயனில்லை. அவர் ஏதோ இப்போ கொடுத்த காசுக்கு கூவணுமேனு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ளூர அவரே வந்து திமுக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுற மனநிலையில் இல்லை அவங்க கட்சியிலே. இதை நான் பிரச்சாரம் போன இடத்துல பார்த்தேன். அங்கே எல்லாருமே திமுகவுக்கு எதிராக தான் அவங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மற்றபடிக்கு பாஜக வந்து
சிறுபான்மையிற்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்கிற அந்த பொய் பிரச்சாரத்தை நான் போன இடங்களில் பார்த்த சிறுபான்மையினரே நம்பலை. எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இலையும் சரி, தாமரையும் சரி, மாம்பழமும் சரி, குக்கரும் சரி, இன்னும் அத்தனை பேரும் சைக்கிளும் சரி, எல்லாருமே வந்து எங்கள் கூட இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமையை பார்த்து இவங்களுக்கு காண்டு. ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ் அவர்கள் வந்தார். அவரை வந்து ஒரு எதுக்குமே மதிக்கலை. அப்படி லெஃப்ட் ஹேண்டில் தட்டி விட்டார் ராகுல் காந்தி. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கிறோம். இதோ பக்கத்தில் நின்று 2 பேரும் பேசுகிறோம். ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தியும் எங்க சேர்ந்து வர சொல்லுங்க பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசுங்க. அந்த பொறாமையில தாங்க அவங்க விதவிதமாக எதேதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி மேடம். தேங்க்ஸ்.